ஐயா சிறந்தாந்த வணக்கம். சலாம் அலைக்கும். சலாம் அலைக்கும். என்ன சலாம் அலைக்கும்? உங்க அம்மா பாய் சொன்னதா? அம்மா என்ன சலாம் அலைக்கின்றது? கலந்து இருக்குது. ஆமா, எங்க அம்மா ஏறி மதுவ மத்தவெல்லாம் தண்ணி தேர்ந்து அப்பதான் பாசம் வரும் வெளியே. சரி, எது போனா போட்டும். போன வச்சு போகட்டும். போவன்னா ஆட்டோ வச்சு ஆமா காலம் சென்ற முதலூர் சந்திரகாந்த் ஆமா அந்த மகராஷ்டிரா வந்து திருக்கோயிலூர் என்ன பார்த்துட்டு தம்பிக்கு வாப்பான்னு கூப்பிட்டாரு. என்ன என்ன கதிரவேல் வாஜார் கூட ஆரம்பம் என்ன கதிரவேல் வாஜார் அட்டை பண்ணிட்டானு எப்ப ஆட்டம் ஆடியாங்க. நாங்க ஊருக்குள்ள கத்துன ஆடுறோம். சரி வாப்பா அடுத்து வா. சரி இட்டு போனாரு. அவர் தான் எனக்கு பாட்டு சொல்லி கொடுத்து இன்னும் ஒரு பெருமாள் அறிவுரிக்கு பெருமாள் அவர் தான் எனக்கு பாட்டு எழுதி கொடுத்து சந்திரகேச வாத்தியார் தான் என்னை ஆட்டக்காரனா உருவாக்குனார் தவிர மீது யாரும் என்ன உருவாக்க. அந்த மகனாத்தான் பாட்டு கத்து கொடுத்து காலையில
நாடகத்தை முடிச்சு போகும்போது இப்படி நடக்கணும், இந்த பாட்டு இப்படி பார்க்கணும், அந்த மாதிரிதான் சொல்லி கொடுத்தாரு. கிட்டத்தட்ட 35 வருஷம், ஏன் 35 வருஷத்துக்கு மிச்சமா இருக்கும். கதிரவேல் வாத்தியார் பபுனாரி இப்ப 20 வருஷமா தனியா கம்பெனி வச்சு நடத்தி ஜமா வச்சு கொண்டு இருந்து சொல்லி கொடுத்து வாத்தியார் வந்து இப்போ வந்து இந்த 2 கம்பெனியும் ஒன்னா சேர்ந்து ஆடும். அதுதான் சொல்றேன். சொல்லி கொடுத்தாரு சந்திரவேல் வாத்தியார். அவர் பேரை எடுத்துட்டு நீ அவர் பேரை எடுத்துட்டு ஏற்றது எழுதி எடுத்துட்டு சுத்தமா ஆள் அனுப்பிட்டியா? அம்மா வணக்கம். இருக்குது இதோ ஐயாவாகிய உயர்நெறி அமாவாசை ஐயா இறந்ததை முன்னிட்டு கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவில் தாலுகாவை சேர்ந்த எல்ராம்பட்டு போஸ்ட் ஐயாவாகிய உயர்நெறி அமாவாசை ஐயா இறந்ததை முன்னிட்டு இந்த ஊர் நாட்டாமதார்களும் இந்த ஊர் வாலிபர்களும் தாய்கள் சிகாமணிகளும் இந்த விழா குழுவினர்கள் குடும்பத்தினர்களும் நம்மளுக்கு தாம்பலம் வழங்கிய அண்ணாவாகிய குப்பன் அண்ணா பேர் அவர் பேர் புண்டி, நான் முருகன் உங்க அமாவாசை அண்ணன் அவர் பிள்ளையாகிய மூத்த பிள்ளையாகிய முருகன். இந்த வருஷம் தான் நம்ம ஜமா ரெண்டு ஜமா ஒன்னா ஆடுது. இது வரைக்கும் பக்கத்துல இருக்கிறேன். ஆமா, இந்த ஊர்ல வந்து அடி வச்சிருக்கேன். சரி அவரு புண்ணியத்தான இந்த புண்ணிய பூமியிலே சரி அடி வைக்க வாய்ப்பு கிடைச்சு தப்பு இல்ல. ஐயா அமாவாசை பிள்ளையாகிய உற்றார் உறவினர் அவர் பிள்ளையாகி மூத்த பிள்ளையாகி முருகன், இரண்டாவது பிள்ளையாகிய ஆறுமுகம், மூன்றாவது பிள்ளை கருணை குருமுகம் ராமு. ராமன் பகவான் பேரை வச்ச ராமு. இரண்டாவது பொண்ணு பசங்க பரமேஸ்வரி, மகேஸ்வரி, லட்சுமியா. இவர் 6 பேரு. சரி ராஜா மாமாள் அவர் வாழ்க்கை துணைவி நம்ம இருக்கிறது. அவருக்கு 4ஆவது சேர்க்க வேண்டும், சொர்க்கம் சேர்க்க வேண்டும் என்று நம்மளுக்கெல்லாம் தாம்பரம் வழங்கிய அண்ணாவாகிய அண்ணன் குப்பண்ணா நம்மளுக்கு டெய்லி பஸ் ஸ்டாண்டில் பார்க்குற அவர் பேர் தான் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். கண்ணாயிரம் மாமன் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். இன்னொரு பேர் குழந்தைங்க ஞாபகம் இருக்கும். இந்த ஊர் அதை நம்ம பிள்ளையும் ஏன்னு கேட்டா வழக்கமாக இந்த சந்திரகாச நாடகம் தான் நான் சின்ன பிள்ளையில இருந்து இந்த ஊர் ஆடிக்கொண்டு இருப்பாங்க. நான் சின்ன பிள்ளை ஆடும்போது வந்து இந்த அம்மனுக்கு கோயிலுக்கு ஆடிருப்பாங்க. இப்போ யாரோ எப்படியோ மாறி போச்சு. ஆமா, காலம் மாறுது, யுகம் மாறுது. அப்போ நீ வளர்த்துட்டு பெரிய அப்படிலாம் இல்லை. ஆனா நம்மளுக்கு இப்ப ஒரு மனிதனா ஒரு பிள்ளையா நினைத்து நம்மளுக்கு தாம்பலம் வழங்கிய மதித்து சரி வாப்பா இந்த தாம்பலம் எங்க மாமா தான் எங்க சொந்தக்காரர் தான். பிரபுடியாப்பட்ட குமார் நான் எங்க அப்பா தான் ஜமா போட்டு விட்டு அவர் வளர்த்து விட்டுவாரு. ஆமா, அவருக்கு வந்து தாமரம் தான். சரி அவருக்கு தேதி இல்லாமல் நம்மளுக்கு இது நம்ம பிள்ளை தானே அப்படி என்று நம்மளுக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அன்பு உள்ளங்களுக்கும் என் சருவன் சிறந்தாத வணக்கம். என் விளக்கு சொல்கிறேன். ஆமா வடிவா குத்துல ஆமா ஆமா கஞ்சமலை
நாங்க எல்லாம் கும்பலா ஒரே இடத்துல ஆடத்துக்கு வந்து பெரியப்பாவே நல்ல சுத்தணும் ஒரு காலத்துல. இப்ப இப்பதான் குடலி சரி அது போல வந்து என் ஆள் விளையாட்டு சென்றாகது பப்ரவாகது ஐயா பெண்ணடா என் தாயாராகிய சித்ராகதை அம்மனுக்கு இனி நடந்த கதையில பேசிருக்கலாம் தூங்கி இருக்கலாம். ஆனா இனி இதுக்குள்ள ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள யார் பேசினாலும் உனக்கு தான் போத. ஏற்றி போனாலும் உனக்கு தான் போத. தூங்கினாலும் உனக்கு தான் போத. மாமாவாகிய அது ஆண்டி வர சக்தி கம்பெனி உரிமையாளர் அது கிருஷ்ண மாமா கிருஷ்ணமூர்த்தி ஐயா. நம்ம புள்ள அதை தவறி விட்டாலும் ஜமாவை விடக்கூடாது. மறுபடியும் வச்சா நான் வந்து ஒத்து வைக்கிறேன். இந்த வருடம் உனக்கு நான் கண்டிப்பா கை கொடுப்பேன். 2 ஜமாவை ஒன்றா சேர்த்தாடலாம் அப்படி என்று எனக்கு இப்ப வாழ்க்கை பலித்த அதை உங்களோட பாதம் யாராவது அந்த ஊருக்காரன் பார்த்துட்டாங்களா? சரி அது போட்டு ஐயா என் தாயாராகிய அது சித்ராகதை அம்மனுக்கும் அம்மையருக்கும் என் தந்தையாராகிய சித்ராகதை பாண்டியனுக்கும் அந்த சிலேட் வாங்கிட்டாரு எல்லாமே தோல் பண்றாரு. பெண்ணு ஸ்லேடு ஸ்கூல் லங்ஸ் எடுத்து வந்து அவள் தான் ஏப்பா சித்ராகதை பாண்டியன் தந்தை எங்க அம்மாவுக்கு அப்பா அவரு சொல்லிட்டு பாரு பையா தாத்தாடா தாத்தாவா அவர் எனக்கு அப்பாடா. அப்பா யாரு தாத்தா யாரு தெரியாது ஒரு படுத்தி பையா தாத்தாடா எனக்கு அப்பாடா அவரு தாத்தாடா எங்க அம்மாவுக்கு எனக்கு அப்பா அவரு எங்க அம்மாவுக்கு அப்பா அவரு. எதுக்கு நான் கண்ணுக்கு வந்து உமா எங்க அங்க என்ன ஒரு கதிரோடு வாஜாரு அத்தை எங்க அம்மா அவரு என் பெரிய பையனா பண்ணிருப்பாரு. ஒரு காலம் இருக்கலாம். சரி இருக்கிறது தாயாராகி சித்ராகதை அம்மன் பாடகசாலை இருந்து என்னை வரபடி உத்தரவு இருந்தால் அது என் மகன் பப்பரவாகன நான் என்ன பண்ணுவேன் இது எதுக்கு என்னவா அப்ப பெரிய ஆள் ஆயிட்டான். சின்ன பிள்ளையா இருக்கும்போது நீ சொல்லவே சொல்லாத அந்த ஊட்ட ஞாபகம் இருக்கும். சரி பரவாயில்ல நான் வந்தா பாத்துக்கிறேன் நீ அனுப்பு போ. உங்க அம்மா சொல்லிக்கிறாங்க அம்மா போன உங்க அம்மா காட்டல என்னத்தையோ பாத்ரூம்ல இருக்கிறாங்க அம்மா பாத்ரூம்ல இருக்கிட்டு விடு வயசான எல்லாருக்கும் அப்படி இருக்கா. சரி எங்க அம்மா சும்மா என்னை நான் சுமந்து